தோசை. இந்த தக்காளி தோசை நம்மளோட பாரம்பரியத்தில் வர்றது தான். கொஞ்சமாக துவரம் பருப்பு சேர்த்து ஒரு 10 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு அரைச்சி உடனே செய்துறது. ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும். அப்போல்லாம் நாட்டு தக்காளி கிடச்சிது. இப்போ கிடைக்கிற தக்காளியில் ரொம்ப சுவையாக இதை நீரிழிவு நோயாளிகள்லாம் நல்லா சாப்பிட்லாம். வளர்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ஆப்டான டிஃபன். என்னோட அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரிசி நான் இப்போ ஒரு 1.5 கால்படி எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன்னு வைங்களேன். ஒரு கால்படி அப்படின்னா அதாவது 5 தக்காளி ஒரு கால்படிக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கோமா, அதுக்கு 2 தக்காளி. 1/4 கிலோ அரிசி போட்டால் 1/4 கிலோ பழம், 1/2 கிலோ அரிசி போட்டால் 1/2 கிலோ பழம். இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம உடனடியாக தோசை வாத்து சாப்பிட்றது. அதே தண்ணியால் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளிகளை அரிஞ்சு தனியாக ஜாரில் போட்டுக்கிறோம். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். பெருங்காயம், சோம்பு, உப்பு, வரமிளகாய் நீங்கள் கூட சேர்க்கும்போது எல்லாமே கூட்டிக்கிங்க. இந்த மாவையும் இந்த தக்காளி கலவையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக பச்சை வெங்காயம், ஒரு அரை வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை கூட போட்டுக்குங்க. என்கிட்ட இல்லை. நல்லா எண்ணெயை தடவி காஞ்சதுக்கப்புறமா சுற்றி வர மாவை ஊற்றணும். நடுவில் ஊற்றுறதில்ல. அதாவது மெலிசாவும் இருக்கக்கூடாது, ஊத்தாப்பம் போலையும் இருக்கக்கூடாது. ஒரு கல் தோசை போல் இந்த அளவுக்கு திக்னஸில் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நடுவில் சுற்றி வர எண்ணெய் விட்டு 2.5 நிமிஷம் ஆகும். திருப்பி போட்டால் இப்போ 2.5 நிமிஷம். மொத்தம் ஒரு தோசைக்கு 5 நிமிஷம் ஆகும். தக்காளி அந்த அளவுக்கு மணமாக வெந்து கொடுத்து வர்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். போதே எனக்கு டெம்ட் ஆகுது பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். தக்காளி தோசை சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி தோசையா? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. தொட்டுக்கெல்லாம் ஒன்றுமே தேவையில்லையாட்டிருக்கு.